நாம் நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ள முடியாதவர்கள். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 10 மற்றும் 11ஆம் வசனங்கள். எப்படியெனில், ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கைக்கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாயிருப்பான். ஏனென்றால், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொன்னவர் கொலை செய்யாதிருப்பாயாக என்றும் சொன்னார். ஆதலால் நீ விபச்சாரம் செய்யாமல் இருந்தும் கொலை செய்தாயானால் நியாயப்பிரமாணத்தை மீறினவனாவாய். இயேசு கிறிஸ்துவை தவிர நியாயப்பிரமாணத்தை 100% கைக்கொண்டு நிறைவேற்றின பரிசுத்தவான்கள் ஒருவரும் இல்லை. நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டவைகளிலே ஒன்றிலே தவறினால் கூட எல்லாவற்றிலும் குற்றவாளியாயிருப்பான் என்று 10ஆம் வசனம் சொல்லுகிறது. அதாவது 99% அளவு மதிப்பெண் பெற்றிருந்தாலும் அவன் தோல்வி அடைந்தவன்தான். எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை என்று ரோமர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது. அப்படியானால் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதின் நோக்கம் என்ன? முதலாவது, பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தில் வருகிறது என்று ரோமர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது. பாவத்தை ஒரு மனிதன் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தேவன் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனேயன்றி மற்றபடி அறியவில்லை. இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே என்று ரோமர் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது. இரண்டாவதாக, நியாயப்பிரமாணம் நீதிமானுக்காக கொடுக்கப்படாமல் துன்மார்க்கர்களுக்காக கொடுக்கப்பட்டது என்று 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வரை உள்ள வசனங்கள் சொல்லுகிறது. நான் பாவியாயிருக்கிறேன், நான் என்னை சரி செய்ய வேண்டும் என்று நினைக்கிற நீதிமானுக்காக அல்ல, நான் இப்படித்தான் ஜீவிப்பேன் என்று நினைத்து துன்மார்க்கமாய் நடக்கிற துன்மார்க்கர்களுக்காக கொடுக்கப்பட்டது என்று இந்த வேத வசனங்கள் சொல்லுகின்றன. மூன்றாவதாக, கிறிஸ்துவனிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியாக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது என்று கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுகிறது. நியாயப்பிரமாணத்தினால் ஒருவனும் நீதிமானாக முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கிப்பார், அவரே உன்னை நீதிமானாக்குகிறவர் என்று கிறிஸ்துவனிடத்தில் வழிநடத்துகிற ஒரு உபாத்தி தான் இந்த நியாயப்பிரமாணம். தேசத்தில் சட்டங்களே இல்லாவிட்டால் ஜனங்களின் மீறுதல்களும் இருக்காது. சட்டம் என்று ஒன்று இருந்தால்தான் ஒருவன் மீறிவிட்டான், அதாவது சட்டத்தை மீறிவிட்டான் என்று சொல்ல முடியும். தேவன் கொடுத்த நியாயப்பிரமாணமும் இதுபோல்தான். மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது என்று ரோமர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது என்று ரோமர் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது. நாம் பாவிகள் என்றும் பாவத்திலிருந்து மீள முடியாதவர்கள் என்றும் நியாயப்பிரமாண சட்டங்கள் கொடுக்கப்பட்டதின் மூலம் நாம் அறிந்து கொள்ளுகிறோம். இதைத்தான் ரோமர் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது. முன்னே நியாயப்பிரமாணம் இல்லாதவனாய் இருந்தபோது நான் ஜீவன் உள்ளவனாய் இருந்தேன். கற்பனை வந்தபோது, அதாவது நியாயப்பிரமாணம் வந்தபோது பாவம் உயிர் கொண்டது, நான் மரித்தவனானேன். பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு மனிதன் தவிக்கிறான். அவனால் தேவனால் கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாண சட்டங்களை பூரணமாய் கைக்கொள்ள முடியவில்லை, கைக்கொள்ளவும் முடியாது என்றும் அறிகிறார். அதற்கு என்ன வழி என்று யோசிக்கிறார். நியாயப்பிரமாணம் கிறிஸ்துவை காட்டுகிறது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொன்ன தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறார். ஆனால் கிறிஸ்துவின் மூலம் கொடுக்கப்பட்ட கிறிஸ்துவின் பிரமாணம் நியாயப்பிரமாணத்தை காட்டிலும் கடுமையாக இருந்தாலும் கிறிஸ்துவின் ஆவியானவர் நமக்கு கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்ற உதவி செய்கிறார். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது. ஆனால் கிறிஸ்துவின் பிரமாணமோ ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்த்தாலே அது விபச்சாரம் என்று சொல்லுகிறது.
நியாயப்பிரமாணத்தை விட கிறிஸ்துவின் பிரமாணம் கடினமாக தோன்றினாலும் கிறிஸ்துவின் ஆவியானவராகிய பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவின் பிரமாணங்களை நிறைவேற்ற உதவி செய்கிறார். கிறிஸ்துவின் பிரமாணம் நம்மில் நிறைவேறும்போது நம்முடைய சுய முயற்சிகள் இல்லாமலேயே நியாயப்பிரமாணமும் நம்மில் நிறைவேறி விடுகிறது. இது தேவனுடைய கிருபை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.